அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் வெட்டர்னரி அட்மிஷனை பற்றின கம்ப்ளீட் வீடியோலாம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜுக்கு. எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. அதில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க, சார் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் சொல்லி தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். இந்த ஸ்க்ரீனை ஜம்ப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். இது ஹோம் பேஜு, தனுவாஸோட ஹோம் பேஜில் ஜஸ்ட்டு அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிருக்கேன். மெனுவில் கொடுத்துட்டு பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன், நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ராஸ்பெக்டஸ், ஸ்பெசிமென் காப்பி, அப்பெண்டிக்ஸ், இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கிறதுல இந்த அனெக்சர் சர்டிஃபிகேட்ஸ் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ், எத்தனை சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். அனெக்சர் 1 to கிட்டத்தட்ட 7B வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது யாருக்கு வேணும், இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் ஒரு சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். நேட்டிவிட்டின்றது 6லேருந்து 12வது இங்கே படிக்காதவங்க, அதாவது தமிழ்நாட்டில் படிக்காதவங்க, அதுவும் பர்டிகுலராக 9, 10, 11, 12 இந்த படிக்காதவங்க, தமிழ்நாட்டில் படிக்காதவங்க, தமிழ்நாடு நேட்டிவிட்டி உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் படிச்சிருந்தால் அவங்க தமிழ்நாடில் என்னோடய நேட்டிவிட்டி தான் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு தான் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அது எப்படி ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இது யாருக்குன்னா அந்த ஹேண்டிகேப்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் இப்போ மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கும். கண்டிப்பாக மெடிக்கல் செக்கப் முடிச்சுட்டு தான் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்ல முடியும். அதாவது மாவட்ட பொது மருத்துவ மையம்னு சொல்லுவோம், இருக்குது மெயின் ஹாஸ்பிட்டல், அங்கே வாங்கியிருக்கணும். ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்ல போனால் கரெக்டாக அங்கே வாங்கியிருக்கணும் டிஃப்ரெண்ட் லேபிள்டு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். இது உங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பாக நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்கிறீங்க, என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸர்விஸ்மென் கேட்டகரிக்கு அதுவும் உங்களுக்கு அந்த வாரிசு, நீங்கள் எக்ஸர்விஸ்மென் கேட்டகரியோட வாரிசு தான் அப்படிங்கிறது ப்ரூஃபு. அவங்க ஒர்க் பண்ணது, ஃபாதர் மதர், அது யார் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில் கரெக்டாக வச்சுக்கணும். போனஃபைடு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, படிச்சுட்ருக்கிறீங்க, இன்னும் தனுவாஸில் ஜாயின் பண்ணலை, ஆனால் சீட்டு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற காலேஜிலேருந்து நீங்கள் ப்ரூஃப் எதுவும் டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். ஓன்லி போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் போதும். எதுக்குன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி அலாட் ஆகிட்டுச்சுன்னா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்துடலாம். இது காரணம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கவுன்சிலிங் கூப்பிட்டாவோ இல்லை ரிப்போர்ட் பண்ணும்போது தான் சம் இஷ்யூஸ் வரலாம், அதுக்காக சொல்லுது. இப்போ நம்ம இந்த வருஷம் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. அப்புறம் இன்னும் கவுன்சிலிங் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் தாத்தா வரைக்கும், தாத்தா, அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்களாம் யாரும் டிகிரி கிராஜுவேட் ஆகலை, பட்டப்படிப்பு படிக்கலை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு, அந்த சர்டிஃபிகேட்டு. அவங்களுக்கு சலுகை இருக்குது. என்ன சலுகைன்னு கேட்டிங்கன்னா, டியூஷன் ஃபீஸு இருக்குது இல்லையா, எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் இருந்தாலும் அது 100% வைவ் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டிக்ளரேஷன். அது நீங்கள் பேரண்ட்டும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பேரண்ட்டு சைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டும் சைன் பண்ணி கொடுக்கணும். எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஃபஸ்ட்டு படிக்கலை, அப்புறம் அப்படியே படிச்சிருந்தாலும் நாங்கள் அது வாங்கலை, இதுவரை பெனிஃபிட் இருக்குதெல்லாம் அது வரைக்கும் எனக்கு வாங்கிக்கலன்னு சொல்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டிக்ளரேஷன். அக்ரிமெண்ட் பாண்டு நத்திங் பட் நீங்கள் 2 பேருக்கு, அதாவது இன்ஸ்டியூட் இருக்குல்லையே, எந்த காலேஜ் சேர போகிறீங்களோ அந்த காலேஜுக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா 2 பேருக்கும் உள்ள அக்ரிமெண்ட் எதுக்குன்னா, நீங்கள் அதாவது பெனால்ட்டி, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அந்த அக்ரிமெண்ட் பாண்டு இப்போ 2 பேரும் சைன் பண்ணி கொடுக்கணும், பேரண்ட் அண்டு ஸ்டூடெண்ட் இருக்குது. ஷூரிட்டி பாண்டுங்கிறதுக்கும் உங்களுக்கு இதே விளக்கம் தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, கேரண்டி கொடுக்குற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக நான் ஒரு வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் நான் என்னுடைய பாண்டை அமௌண்ட்டை கட்டிட்டு தான் வாங்கிக்குவேன், சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டீட்டெயிலு. இது மேஜர் சர்டிஃபிகேட்ஸ். இது இல்லாமல் உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் அவசியம் வேணும். 10th +1 +2 அந்த மார்க் ஷீட் எல்லாம் வச்சுக்கோங்க. டிசி வச்சுக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு
கரெக்டாக. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பேசிக் டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் ரெடியாக வச்சுங்க ஒரு செட்டு இருக்கிறது ரிப்போர்ட் பண்ணும் பொழுது. இந்த விளக்கம் இந்த நேரத்தில் தேவைன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். இது மாதிரி விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒன் செகண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.